பூஜை அறையில் இப்போ நம்ம பார்க்குறது கோமதி சக்கரம். கோமதி ஆற்றில் கிடைக்கக்கூடிய வட்ட வடிவமான இந்த சக்கரம் மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுது. இந்த சக்கரத்தை ஒரு பித்தளை தட்டின் மேலே சிவப்பு துணி விரித்து நடுவில் ராஜகோமதி சக்கரத்தை வச்சு சுற்றிலும் 8 சின்ன கோமதி சக்கரங்களை வைத்து வழிபடலாம். இந்த கோமதி சக்கரத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும்போது பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகரிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வலம்புரி சங்கு. ஒரு பித்தளை தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பி அது மேலே இந்த வலம்புரி சங்கை வைக்கலாம். வலம்புரி சங்குக்கு உள்ளே பச்சரிசியை நிரப்பிக்கலாம். உள்ளே ஒரு வெள்ளி காயின் வச்சு சந்தனம் குங்குமமெல்லாம் வைக்கலாம். மகாலட்சுமியின் அம்சமாகவே இந்த வலம்புரி சங்கை கருதி நம்ம வழிபடும்போது நிஜமாகவே நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.